தளபதி அரசியலுக்கு போயிட்டாரு, கார் ரேஸ்க்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நம்ம தமிழ்நாட்டுல தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உருவாயிருக்காரு. இப்ப நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கோட் படம் ரிலீஸ் ஆனதுல வந்து நல்லா பேசப்பட்டுச்சு, கலவையான விமர்சனங்களும் வந்துச்சு. ஆனா அதுல நடிச்ச நடிப்பு வந்து டாக்டர் திவாகர் அவர் நடிச்ச நடிப்பை தான் விஜய் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாருங்க. வீடியோவெல்லாம் கோட் படத்துல விஜய் சார் நடிச்சிருந்தாரு. அதோட கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. திவாகரா காந்தியா எதுல பெஸ்ட்னு கேளுங்கன்னு போட்டா உள்ள கமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா பேருமே திவாகர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஒருவேளை விஜய் சார் திவாகரை பார்த்து காப்பி வச்சுட்டாரா? ஓகேங்களா, சரி விட்டுருங்க, அந்த பையன் தான் போடும். அதை டவுன்லோட் பண்ணி என்னோட இதில் போட்டு அது இன்னும் காட்டு தீ மாதிரி பரவிருச்சு. கிட்டத்தட்ட அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் வியூவர்ஸ் தானே, அவங்களும் ரசிகர்கள் தானே, எல்லாரும் ஸ்டோரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தலை வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம திவாகர் அவருக்கு அவரே கடவுளே திவாகரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அதாவது கைஸ் இங்க வந்து ஒரு சில பேர் திறமை இருக்கிறவங்க இங்க உள்ள வராங்களான்னு கேட்டா இல்ல. ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்டிங்கை வச்சுட்டு 4 பேர் யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறானுங்க. அந்த இன்டர்வியூ வச்சு பாப்புலர் ஆகுறானுங்க, கிறுக்குத்தனமா ஏதோ ஒன்று பண்றானுங்க. கேட்டா கொஞ்சம் மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எவனுங்க மென்டலி பாதிக்கப்படலை, இப்படி பண்ணாதான் நம்ம ட்ரெண்டிங் ஆக முடியும், இப்படி இருந்தாதான் ட்ரெண்டிங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே பண்ணிக்கிறான்ல தவிர இங்க யாரும் மென்டலி பாதிக்கப்பட்டவங்க இல்லை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்த போனீங்கன்னா நம்ம திவாகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் அவர் கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவர் அப்படிலாம் இல்லை. அவருக்கே தெரியும் நம்மளை எப்படி வச்சு உன்னை ட்ரோல் பண்றானுங்க, என்ன மாதிரி பண்றானுங்க அப்படின்ட்டு. கான்ஃபிடண்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. இது கான்ஃபிடென்ட் கிடையாது. இது வந்து எப்படின்னா இப்படி பண்ணாதான் நம்ம வந்து பாப்புலர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே தான் பண்ண மாதிரி இருக்க தவிர இங்க வந்து பாப்புலர் ஆகுறதுக்கு மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டு பேசுறாருன்ட்டு யாரும் நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியவே இல்லை. இங்க மென்டலி யாரும் பாதிக்கப்படலை, எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்கிறாங்களே தவிர யாரும் பாதிக்கப்படலை. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ அப்படிதான் கைஸ். யார் யாருக்கு திறமை இருக்கோ, யார் யாருக்கு என்ன சாதிச்சிருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டுலாம் எதுவுமே இன்டர்வியூ எதுவுமே பண்ண மாட்டானுங்க. ஆனா இந்த மாதிரி தருதலைகளும் இல்லாம பண்றவங்களை கூப்பிட்டு வச்சு அவனை இன்டர்வியூ எடுப்பானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப ரீசெண்டா நான் பார்த்த வீடியோவிலையும் அதுதான் இருக்கு. ஓகேங்களா, திவாகர் வந்து தன்னைத்தானே எப்படி சொல்லிக்கிறாருன்னா புகழ்ந்துக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மென்டலி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவர் நல்லா இருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இப்படி இருந்தாதான் நமக்கு வியூஸ் வரும், இந்த டைம்ல தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு தெரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு தவிர மற்றபடி அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்க நம்ம மக்களுக்கு யாரை ட்ரெண்டிங் பண்ணி விடணும், யாரை எப்போ எங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுதான் ஒரு சில சிக்கலா இருக்கு. இப்போ ஒரு வீடியோ நீங்க பார்த்து சிரிக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா சிரிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா இங்க திறமை இருக்கிறவங்க நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஃபாலோவர்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. எவ்வளவோ எஃபெக்ட் போட்டு அவங்களால முடிஞ்ச திறமையை வெளியே கொண்டு வராங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு உள்ள இது குடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல. சார் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ரொமான்டிக் ஸ்டார், சுமைல் ஸ்டார், சரி சார், கிட்டத்தட்ட ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்கள இருந்து காலேஜ் பொண்ணுங்கள இருந்து மரியாதை பேசிக்க சொல்லிட்டேன். லைன்ல வருங்க ஆஸ்கல் சார், நீ என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டோட ரொமான்டிக் ஸ்டார் நான் தான் சார். டாக்டர் டி திவாகர் தான் சார்.